நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயண நௌமான் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம் பவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்று நோற்றுச் சுவர்க்கம் என்று தொடங்கும் 10வது பாசுரம். பகவானையே பற்றாக கொண்டு பிற செயல்களை விடுத்து பரவசத்தில் மூழ்கியிருக்கும் பெண்ணே, கதவைத்தான் திறக்கவில்லை, மறுமொழியாவது சொல்லக்கூடாதா? மணம்மிக்க திருத்துழாய் மாலை அணிந்த நாராயணன் நமக்கு நோன்பிற்கு வேண்டிய பறையை தருவான். முன்பு யவன் வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன் தோற்றுப்போய் தன் தூக்கத்தை உன்னிடம் கொடுத்துவிட்டு போய்விட்டானா? எதற்கு இவ்வளவு தூக்கம்? அருங்கலமே, தெளிவுடன் வந்து கதவை திற. இப்போ பாசுரத்தோட விளக்க உரையை பார்க்கலாம். நோற்றுச் சுவர்க்கம் அப்படிங்கிற முதல் வரியில் ஸ்வர்க்கம்னா என்ன? சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் அவரவர் மனத்தை பொறுத்து மாறும். ராமாயணத்தில் ராமன் சீத்தை கிட்ட, நீ காட்டுக்கு வர வேண்டாம், காட்டில் இருப்பது ரொம்ப கஷ்டமானது, அந்த கஷ்டங்களை எல்லாம் உன்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். சீத்தை ராமன்கிட்ட எது ஸ்வர்க்கம் அப்படின்னு கேட்டுட்டு தானே விளக்குறார். ஒரு ஏழைக்கு அந்த வேளை உணவு கிடைச்சா அது சொர்க்கம். ஒரு உபன்யாசகருக்கு சப்தாகம் மறுநாள் ஆரம்பம், இன்றைக்கி தொண்டை கட்டிடுது, அப்போ அதுதான் அவருக்கு நரகம். சுவாமி, உங்களோடு கூடியிருந்தால் அது எனக்கு ஸ்வர்க்கம், உங்களை பிரிந்திருந்தால் அது நரகம் அப்படின்னு சொல்கிறார். கோபிகைகளுக்கு எது ஸ்வர்க்கம்? கிருஷ்ணானுபவம் கிடைச்சா ஸ்வர்க்கம், கிருஷ்ணனை பிரிந்திருந்தால் அது அவர்களுக்கு நரகம். இந்த பொண்ணு நோன்பே நோற்கலையே, நோற்று ஸ்வர்க்கத்தை பெற்றவளேன்னு கூப்பிடுறாளே, முதல்ல எழுந்திருக்கவே இல்லையே. இங்கு நோற்று என்கிற சொல்லுக்கு எதிர்மறை பொருள், ஆப்போசிட் மீனிங். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நல்ல பாம்பு அப்படின்னு சொல்கிறோம். நல்ல பாம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடிய விஷமுள்ள பாம்பு. அந்த நல்லங்கிற சொல்லுக்கு அப்படியே எதிர்மறை பொருள். அதுபோல தான் இவள் நோன்பே நோற்காமல் ஸ்வர்க்கமாகிய கிருஷ்ணானுபவத்தை பெற்றுவிட்டவள். நோம்பு நோக்காமல் இவள் எப்படி கிருஷ்ணானுபவத்தை பெற்றாள்? இவள் சரணாகதி பண்ணிவிட்டாள். நீயே கதி கிருஷ்ணா, நோன்பெல்லாம் நோற்க எனக்கு தெரியாது, நீயே உபாயமாக இருந்து நீயே எனக்கு மோட்சத்தை பெற்றுக்கொடு என்று பிரார்த்தனை செய்துவிட்டாள். இது சாத்தியமா அப்படின்னா, இந்த ததிபாண்டன் கதை, அதில் என்னாகிறது? கிருஷ்ணன் ஏதோ குறும்பு செய்துவிட்டு பானையை உடைச்சிட்டு இவன் ஓடுறான். யசோதை அவனை கையில் குச்சியோடு துரத்தின்னு வரா. கிருஷ்ணன் அந்த ததிபாண்டன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு, எனக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் கூட, அம்மா துரத்தின்னு வரா அப்படிங்கிறான். ததிபாண்டன் அவன் வீட்டில் இருந்த பெரிய பானை, அதுக்குள்ளே கிருஷ்ணனை உட்காந்து வச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடிடுறான். யசோதை பார்த்துட்டு கிருஷ்ணன் அங்கே இல்லைன்னு நினச்சிட்டு திரும்பிச்சு போயிடுறா. அப்போ அவள் போன பிறகு
ததிபாண்டன் வந்து கிருஷ்ணன் கிட்ட, உன்னை நான் வெளியில் விடணும்னா நீ எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணனும் அந்த நிபந்தனையை ஒத்துண்டு சரி என்னை வெளியில் விடு அப்படின்னு சொல்கிறான். வெளியில் வந்த உடனே உனக்கும் உன்னுடைய பானைக்கும் நீ கேட்ட மாதிரி நான் வந்து மோட்சத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே அந்த ததிபாண்டனும் அந்த பானையும் மோட்சத்துக்கு சென்று விட்டது. அப்போது பக்தி யோகம் பண்ணினாதானே மோட்சம் போக முடியும். ததிபாண்டன் பக்தி யோகமாக பண்ணான், எப்படி அவன் மோட்சத்துக்கு போனான் அப்படின்னா அதுக்கு வியாசர் வந்து ஒரு பதில் சொல்கிறார். பக்தி யோகம் பெருமாளை அடைய ஒரு மார்க்கம். அந்த பக்தி யோகம்ங்கிற ஸ்தானத்தில் கிருஷ்ணர் தன்னை வச்சுட்டு சரணாகதி பண்ணவாளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்றார். இப்படித்தான் இந்த பெண் கிருஷ்ணானுபவத்தை பெற்றிருக்கிறாள். இந்த பெண் ஊர் பெண்களுக்கெல்லாம் தலைவி போன்றவள். கிருஷ்ணன் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் இருக்கா. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவள். அதனால் இவளை அம்மனாய் எங்கள் தலைவியே என்று கூப்பிடுகிறார்கள். கதவை திறக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னு மீண்டும் கேட்கிறார்கள். அப்போவும் அவள்கிட்டேருந்து பதில் எதுவும் வரல. வெளியில் இருக்கிற பெண்கள்லாம் சொல்கிறா, இப்போது இந்த பெண்ணோட கிருஷ்ணன் பேசி கொண்டிருக்கான் போல இருக்கு, அதனால தான் நமக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு இவாள்லாம் சொல்லவும் உடனே அவள் சொல்கிறா, இல்லையே இங்கே கிருஷ்ணன் இல்லை, நான் அவனோட பேசி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறா. கண்ணன் இல்லை என்கிறாய், ஆனால் உன் மாளிகையிலிருந்து துளசியின் வாசனை வருகிறதே அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணன் தானே எப்பவும் துளசி அணிந்து கொண்டிருப்பான். எப்படி ஆழ்வார்களெல்லாம் சொல்லுவா, முடியினில் துளபம் வைத்தாய் அப்படின்னு தொண்டரி அடிப்பொடி ஆழ்வார் சொல்கிறார். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன் துழாயுடை அம்மான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். ஸோ துளசி வாசனை வந்ததுன்னா அங்கே கிருஷ்ணன் நாராயணன் உள்ளே இருக்கான்னு தான் அர்த்தம் அப்படின்னு இவாள்லாம் சொல்ல, இல்லை 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 அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து கதவை தாளே போட்டிருக்கேன், நீங்கள்லாம் வெளியில் நிற்கிறேள், வெளியில் இருந்துட்டு தான் என்னை கூப்பிடுறேள், அப்போ எப்படி கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு அவள் கேட்க, அப்போது அவள் என்ன சொல்கிறான்னா, நாராயணன்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருப்பவன், எங்கும் நிறைந்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதனால் நாராயணன்னா அவன் தாழ்பாளுக்குள்ளேயும் இருப்பான், கதவுக்குள்ளேயும் இருப்பான், எதுக்குள்ளே இருந்தும் வந்திருப்பான். இந்த இடத்துல பெரியாழ்வாரோட ஒரு பாசுரம் ரொம்ப அழகாக இருக்கும். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாளின் மகள் இருப்ப மேலை அகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன், சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, ஒரு கோபிகை என்ன பண்ணாலாம், பாலை கறந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கா, இன்னும் பற்ற விடலை. அவள்லாம் வந்து யாராவது அக்னிஹோத்திரம் பண்ணுறவா வீட்டிலேருந்து தான் நெருப்பு வாங்கிட்டு வந்து அடுப்பு ஏற்றுவா. அதனால் அந்த மாதிரி அடுப்பு ஏற்றுறதுக்கு நெருப்பு வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக மேற்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு இவள் போயிருக்கா. போயிட்டு போகும்போது தன்னோட பெண்ணை வந்து அங்கே காவல் வச்சுட்டு கொஞ்ச நேரம்தான், இறைப்பொழுதுனா கொஞ்ச நேரம்தான் அங்கே போயிருக்கா. ஆனால் சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். சாலக்கிராமத்துலேருந்து கிருஷ்ணன் வெளியில் வந்து அந்த பாலை பருகிவிட்டு திருப்பி சாலக்கிராமத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சாலக்கிராமமாக இருந்தால் என்ன, சாவித்வாரமாக இருந்தால் என்ன, கதவாக இருந்தால் என்ன, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறவர் தானே நாராயணன். அதனால் நாராயணன் கதவனை தாழ் போட்டிருந்தாலும் வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இந்த எங்கும் நிறைந்த நாராயணன் போற்ற பறை தரும் புண்ணியன் என்று சொல்கிறாள். நாமெல்லாம் சென்று அவரை போற்றி பாடுவோம். அவர் நமக்கு பறை என்கின்ற கைங்கரியத்தை தருவார். நாம் போற்றியதற்காக பறை தருவார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. நாம் போற்றுவது உபாயமாக அல்ல.
அவர் எனக்கு நாயகன், நான் நாயகி. புகழ் பாடுவது என்னுடைய சுபாவம், கர்த்தவியம். அதனால் நான் செய்கிறேன். அதுபோல அவர் புண்ணியன். அனைவரையும் ரட்சித்து மோட்சம் கொடுப்பது தான் அவருடைய தர்மம். அதனால் அவர் பறை கொடுப்பார். நாம் சென்று போற்றுவோம். போற்றினால் நாம் அவருக்கு அடிமை, நம்மை அவர் ரட்சிக்க வேண்டுமென்று நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் பறை கொடுப்பார். நமக்கு பறையாகிய கைங்கரியத்தை கொடுப்பார். கூற்றம் என்றால் யமன். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் என்றால் ராமராவண யுத்தத்தின் போது யமனுடைய வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் பெரும் தூக்கத்தையே வரமாக பெற்றவன். உனக்கும் அவனுக்கும் பேருறக்கத்தில், பெரிய உறக்கத்தில் போட்டி நடந்து அவன் உன்னிடம் தோற்று தன்னுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டு போய்விட்டானா என்று வெளியில் நிற்கிற பெண்கள் அவளை கேலி செய்கிறார்கள். ஆனால் இந்த வரிகளில் வீழ்ந்த என்று ஆண்டாள் சொல்வதற்கு ஆழ்ந்த பொருளை ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். போரில் வீழ்த்தப்பட்ட என்று ஆண்டாள் சொல்லியிருந்தால் ராமரால் அவன் வீழ்த்தப்பட்டான் என்ற பொருள் கிடைக்கும். ஆனால் ஆண்டாள் வீழ்ந்த என்று மட்டும் சொல்வதால் அவன் வீழ்ந்து அழிந்து போனான் என்பதை மட்டுமே வலியுறுத்தி சொல்கிறாள். மிகவும் பிரசித்தமான ஸ்லோகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற கீதா ஸ்லோகம் எல்லாரும் கேட்டிருப்போம். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ ராமானுஜர் வித்தியாசமாக அர்த்தம் சொல்லியிருக்கிறார். சாது என்றால் உயர்ந்த பக்தன். பகவானை பிரிந்து க்ஷணமும் இருக்க முடியாமல் எப்போது அவர் வைகுண்டத்திலிருந்து வருவார், எப்போது அவருடைய அழகை, அவருடைய குணங்களை அனுபவிக்கலாம் என்று ஏங்குபவன். அவரை காக்கத்தான் பகவான் அவதாரம் செய்கிறார். விநாசாயச்ச துஷ்கிருதாம், தீயவர்களை துஷ்டர்களை அழித்தல் என்பதை பகவான் வைகுண்டத்திலிருந்தே பண்ணிவிடுவார். சக்கரத்தாழ்வாரை அனுப்பினாலே போதும், அவருடைய சங்கல்பமே போதும். அவருடைய அழகையும் குணங்களையும் பக்தர்களுக்கு வைகுண்டத்திலிருந்து தர முடியாது. ஹனுமானை அணைத்து தன்னையே அவனுக்கு கொடுத்தாரே. வருஷக்கணக்காக காத்திருந்த சபரிக்கு அவள் தந்த கனிகளை உண்டு மகிழ்ச்சி தந்தாரே. குகனையும் சுக்ரீவனையும் தம்பிகளாக ஏற்று சந்தோஷம் கொடுத்தாரே. இந்த குணானுபவங்களை எல்லாம் தருவதற்குத்தான் அவர் இறங்கி வருகிறார். அவ்வாறு வரும்போது பக்தர்களுக்கு இடையூறு செய்பவர்களை சம்ஹாரம் பண்ணிவிட்டும் போகிறார். அவதாரத்தின் உத்தேசியம் பக்த ரக்ஷணம்தான். ஆண்டாளின் வீழ்ந்த என்ற சொல்தான் ராமானுஜருடைய இந்த அருமையான விளக்கத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. பகவான் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே அவதாரம் செய்கிறார். அவர் அவதாரம் செய்திருக்கும்போது நீ கும்பகர்ணனைப் போல தூங்கலாமா? ஆற்ற அனந்தலுடையாய், மிகுந்த சோம்பல் உடையவளே, நீ எங்களுக்கு அணிகலன் போன்றவள் அல்லவா? எழுந்து வா என்று சொல்கிறார்கள். இந்த அனந்தலுடையாய், பெருந்துயில், இந்த சொற்களெல்லாம் சென்ற பாசுரத்திலும் வந்தன இல்லையா? நேற்றைய பாசுரத்து மாமன் மகள், அவளும் சரணாகதை தான். இன்றைய பாசுரத்தில் வரும் நோற்று சுவர்க்கம் புகுகின்றவளும் சரணாகதை தான். ஆனால் சிறிய வேறுபாடு உள்ளது. மாமன் மகள் நான் பகவானை சரணடைகிறேன், அவரே உபாமயமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாள். இன்றைய பாசுரத்தின் பெண் பகவானை உபாயமாக ஏற்றதும் என் முயற்சியால் அல்ல, அவரை உபாயமாக ஏற்பதும் அவருடைய அருளால்தான் என்று நினைக்கிறாள். இதற்கு ஒரு குரங்கு, அதன் குட்டி, ஒரு பூனை, அதன் குட்டியை ஒப்பிட்டு காட்டுவார்கள். குரங்கு மரத்திலிருந்து மரம் தாவும்போது குரங்கு குட்டி தாயின் வயிற்றை கெட்டியாக பிடித்து கொள்ளும். குட்டியின் பிடி நழுவினால் அது விழுந்துவிடும்.
தாய்ப்பூனை குட்டி பூனையின் கழுத்தை கவ்வி அதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும். பூனைக்குட்டி எதுவும் செய்யாது. விழாமல் இருப்பதற்கு குரங்கு குட்டி தாயை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் பூனைக்குட்டிக்கு அப்படி பொறுப்பெதுவும் இல்லைன்னு நாம் நினச்சிப்போம். ஆனால் தாய்ப்பூனை கழுத்தை பிடிக்கும்போது ஒரு பக்கம் கழுத்து தலை, இந்த பக்கம் உடம்பு கால் எல்லாம் அப்படியே தொங்கின்னு இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுதும் அந்த குட்டி பூனை தாய்ப்பூனையை தள்ளாமல் இருந்தது. பகவான் ரட்சிக்கிறேன் என்று வரும்போது எதிர்க்காமல் தள்ளிவிடாமல் பகவானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானே உபாயம் என்று அவரை பற்றி சரணாகதி செய்துவிட்டாள். ஆனால் எதற்கு அவரை உபாயமாக பற்றினாள்? கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை பெறுவதற்கு. தூங்கி போய்விட்டால் எப்படி கைங்கரியம் செய்வது? தூங்கினால் அச்சேதனத்துக்கு சமமல்லவா? பேறு தப்பாதென்று துணிந்திருக்கையும் பேற்றுக்கு துவரிக்கையும் என்று வியாக்கியானத்தில் சொல்வார்கள். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் பேறு தப்பாது. பகவானை சரணமாக பற்றினேன், எனக்கு அவரே பேரு, அதை அவர் எனக்கு நிச்சயம் தருவார் என்று கிடக்கிறாள். ஆனால் அந்த ஒப்பற்ற பேரு எப்போது கிடைக்கும் என்ற துடிப்பு இருக்க வேண்டுமல்லவா? துவரிக்கை, அதைத்தான் துவரிக்கை என்று சொல்கிறார்கள். அது இருக்க வேண்டுமல்லவா? அவரை அடைய வேண்டும் என்பதில் நாம் தாமதித்ததால் தான் பற்பல பிறவிகள். இப்போதும் தாமதம் எதற்கு? எங்களுக்கு தலைவியானவளே, அணிகலனானவளே, இந்த கருத்தை சிந்தித்து தெளிவு பெற்று வா, தேற்றமாய் வா என்கிறாள். அவளும் வந்து இந்த பாகவத பெண்களுடன் இணைந்து கொள்கிறாள்.